சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியுங்க. ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது பாருங்கள். பொதுவாக இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை கொடுத்தாலும் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை யாராவது ஒருத்தருக்கு ஒரு சில நேரத்தில் தான் இந்த பிரபஞ்சம் தரும். அது எந்த நேரம்ன்றது முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிடணும். மனுஷனுக்கு எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடத்துலையும் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது மனுஷனுக்கு இருக்குதான் செய்யுது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையுமா அடையாதான்றது இந்த மாதிரி ஒரு மாத பலன்கள்லையும் வருட பலன்கள்லையும் தான் தெரிஞ்சுக்கிட முடியும். ஜோதிடர்கள் வேணும்னா தப்பாக இருக்கலாமே தவிர ஒருபோதும் ஜோதிடம் நிச்சயமாக தப்பாக ஆகாது. அப்படி தப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பொக்கிஷத்தை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருந்திருக்க மாட்டாங்க. தயவு செய்து ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அந்த செயல் செய்கிறதுக்கான பிராப்தம் உங்கள் சாதகத்தில் இருக்கான்னு பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு நட்டம் வராது, சங்கடம் வராது. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய மார்ச் மாதத்தில் மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் சாதகமான தருணத்தை தரப்போகுதா அல்லது பாதகமான தருணத்தை தரப்போகுதான்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். யாருக்குமே இல்லாத ஒரு பிராப்தம் மிதுனராசி நண்பர்களுக்கு உண்டு. அப்படி என்ன சார் பிராப்தம்? தக்ரியஸ்தானாதிபதி சூரிய பகவானாக வர்றது, தனஸ்தானாதிபதி சந்திர பகவானாக வர்றது. மிதுனராசியில் பிறந்தவங்க 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரிங்க, 5000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரிங்க, 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரிங்க, 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரிங்க, தனக்காக செலவு செய்துக்கிறத விட தன்னை சார்ந்தவங்களுக்காக செஞ்சது தான் அதிகம். தனக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, சுயநலமாக நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. 10 பேர் மிதுன ராசியில் இருக்கிறாங்கன்னா அதில் 2 பேர் கூட அப்படி இருக்க மாட்டாங்க. தன்னை சார்ந்தவங்களுக்கு தாங்க நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மிதுன ராசி நண்பர்களுக்கு உண்மையில் நல்லா பொருந்தும். என்ன தான் நீங்கள் நல்லது செஞ்சாலும் நல்லது பார்த்தாலும் நல்ல பேர் மட்டும் சத்தியமாக வந்துடாரு. ஆனால் அதுக்கும் கவலைப்பட மாட்டீங்க. தேளுடைய குணம் கொட்ட தான் செய்யும், மனுஷனுடைய குணம் விலகி போக தான் சார் செய்வோம். இது மிதுன ராசி நண்பர்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு குணம். 3வது பாவகத்துக்கு அதிபதி தக்ரியஸ்தானாதிபதி சூரிய பகவான் 9வது பாவகத்தில், அதாவது பிதிருக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா 9வது பாவகத்துக்கு அதிபதி. பிதிரு ஸ்தானாதிபதி சனி பகவானோ பிதிருக்காரகன் சூரிய பகவானோ உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் வரக்கூடிய அருமையான தருணம், உங்களுடைய கர்மா விலகக்கூடிய தருணமாக இருக்கும். இந்த 2 கிரகங்களும் சூரிய பகவானும் சனி பகவானும் 9வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு தருணம். 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த பிராப்தம். பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரங்க நீங்கள் முருகரை வழிபடுறீங்க, விநாயகரை வழிபடுறீங்க, ஆஞ்சநேயரை வழிபடுறீங்க, இதெல்லாம் அப்புறம் ஜீவ சமாதி ஆனவங்களை போய் வழிபடுங்க. சித்தர்களுடைய வழிபாடு அதிகமாக எடுத்துக்கிடுங்க. மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். இந்த நேரம் மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார சூரிய பகவான் மார்ச் மாதம் 1ஆம் தேதி சதயம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம், யமனேஸ்வரர் அவதரித்த நட்சத்திரம், 316 டிகிரியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சதய நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதம் வரை கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் தான் இருப்பார். இந்த 14 நாளில் ஒரு நாளாவது 18 சித்திரைகள், ஒரு சித்தருடைய 18 சித்தர்களில் ஒரு சித்தரான அந்த சித்தர்கள் ஜீவ சமாதியான இடத்த போய் பார்த்துட்டு வாங்க. இல்லை அது போக நிறைய பேர் ஜீவ சமாதி ஆனவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்போது ஜீவ சமாதி ஆனவங்களுடைய சன்னிதானத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல அனுகூலம் கொடுக்கும். சார் அப்படியெல்லாம் எங்களுக்கு தெரியல சார், உங்கள் தாத்தா பாட்டியை எங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய வம்சத்தை விருத்தி செய்த உங்களுடைய தாத்தா, தந்தை வழி, தாய் வழி கிடையாது, தந்தை வழி
தாத்தா அல்லது பாட்டி, அப்பா இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய அப்பாவுடைய அடக்கம் செய்த இடத்தையோ அல்லது தாத்தாவை அடக்கம் செய்த இடத்தையோ பாட்டியை அடக்கம் செய்த இடத்தையோ அந்த இடத்துக்கு போயிட்டு மன நிறைவை ஒரு வாழையில போட்டு அவங்களுக்கு என்னென்ன பிரியப்பட்டவங்க என்னென்ன சாப்பிடுவாங்களோ எல்லாமே ஒரு படையல் போட்டு கும்பிட்டுட்டு வாங்க, சாமி கும்பிட்டுட்டு வாங்க, அவங்கள கடவுளை நினைச்சு நீங்கள் கும்பிட்டுட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்க. நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, சூரிய பகவான் தான் உங்களுக்கு தைரியஸ்தானாதிபதி. அவரு 9வது பாவகன் சொல்லக்கூடிய பிதிரு ஸ்தானத்தில் பிதிரு காரகனுடன் சேர்ந்து உங்க ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணமானது. முன்னோர்களுடைய வழிபாடு எடுங்க, பிரமாதமா இருப்பீங்க. அந்த முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற தடைகள் எல்லாம் பட்டு 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 நீங்கும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம், ஏன்னா மாடு பால் கறக்கிறதுக்கும் பக்கத்திலேயே போனால் படுத்துக்கிட்டு குடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குதுங்க. நிறைய மிதுனராசி நண்பர்களுடைய சூழ்நிலை இதுதான். மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, 12,000 ரூபாய் செலவாகுதுங்க. 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, 20,000 ரூபாய் செலவாகுதுங்க. இதுதான் பிரதானமான மிதுனராசி நண்பர்களுடைய சூழ்நிலை. வரவுக்கு மீறிய செலவு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்படின்னா இந்த தருணத்தில் அந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், மன அழுத்தம் நீங்கும், மனசில் இருக்கிற ஆதங்கம் சரியாகும். மனசில் இருக்கிற ஆதங்கம்னா அவங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, என்னால் சம்பாதிக்க முடியலையே, அது ஆதங்கமே தவிர அவங்க சம்பாதிக்கிறாங்களேன்ற போராமல் ஒருபோதும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இருக்கவே இருக்காது. சொல்லப்போனால் அதுக்கு நீங்கள் லாக்கியே பட மாட்டீங்க. ஒருத்தனை கெடுக்கணும், அழிக்கணும், ஏமாற்றணுன்ற எண்ணம் புத்தி சிந்தனை செத்தாலும் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு வரவே வராது. சரி, அந்த நண்பர்களுக்கு இந்த தருணமானது 100% ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான தருணம். முன்னோர்களுடைய வழிபாடு எடுத்துக்கோங்க. அதுபோக இந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் வக்ரத்தில் இருந்தவர் இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறார். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் வாங்கி குருவுடைய சாரத்தில் புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் செவ்வாய் குரு மங்கள யோகம். ஒரு சிலருக்கு மார்ச் 1லிருந்து மார்ச் 30, 31க்குள்ளார சாமி சத்தியமாக அது உண்மை, மண் அல்லது மனைவி வாங்க போகிறீங்க. சார் இது சாத்தியமா சார்? தயவு செய்து உருவாக்கினவங்க செஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் கணிதம் எந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு உண்மைத்துவம் இருக்குன்றது மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிடணும். இந்த பதிவு பார்க்குறவங்க மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30, 31க்குள்ளார ஒரு இடம் வாங்குவீங்க. மிதுன ராசிக்காரங்க ஒரு இடம் வாங்குவீங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இல்லை அதுக்கான அட்வான்ஸு கொடுப்பீங்க, முன்பணம் கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போது எத்தனை பேர் செய்திருக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் பார்க்கலாம். மண் அல்லது மனை வாங்கிறதுக்கான பிராத்தம், இல்லை இருக்கிற வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பிராத்தம், வீடு கிரகப்பிரவேசங்கள் செய்துக்கிறதுக்கான பிராத்தம் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்படும். நான் மீண்டும் சொல்கிறேன், கரெக்டாக உங்களுக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் மாறுறதுக்குள்ளார 9வது பாவகத்துக்கு அதிபதி 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகும். திருக்கணித பிரகாரம், வாக்கிய பிரகாரம் கிடையாது. அதுக்குள்ளார நிறைய நண்பர்களுக்கு இந்த பிராத்தம் ஏற்படும். காற்று அடிக்கும் போது தான் தோற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிடணும். காசு பணம் இருக்கும்போதெல்லாம் வீடு வாசல் எங்களால் வாங்க முடியல, காசு பணம் 10 காசு இல்லை, இந்த நேரத்தில் வீடு வாசல் வாங்குவீங்கன்னு சொல்கிறீங்களே சார் அப்படின்னா, ஒரு செயல் செய்யறதுக்கான பிராத்தம் இருந்துருச்சுன்னா ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் நம்மள அந்த செயல் செய்து வச்சுட்டு போயிடும். அரை மணி நேரத்துக்கு முன்னுக்கு நீங்கள் பார்க்கல, நான் உங்கள் கண்ணில் படுவேன்ட்டு கரெக்டாக இந்த நேரத்தில் பட்டனா இல்லையா? அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்றதில் எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. நிச்சயமாக மிதுனராசி நண்பர்களுக்கு இது ஏற்படும், நடக்கும். அதுபோக சுபஸ்தானாதிபதி புதன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் இந்த மாதத்தில் கூட கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்த தான் செய்யும். பொதுவாகவே மிதுனராசி நண்பர்களுக்கு சம்பாதனை எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு எல்லாரையும் நம்ம பார்த்துக்கணும், அரவணைச்சு போகணும் அப்படி நினைக்கிற நண்பர்களுக்கு மனைவி ஸ்தானம் அல்லது கணவர் ஸ்தானம் நல்ல விதமாக அமைய மாட்டாங்க. நல்ல விதமாக அமைய மாட்டாங்கன்னா தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, உங்களை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க.
மிதுன ராசியில் நீங்கள் ஆணாக பிறந்திருந்தாலும் சரி, மிதுன ராசியில் நீங்கள் பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய லைஃப் பார்ட்னர், உங்களுடைய மணவாளன் அல்லது மணவாளி, கணவன் அல்லது மனைவி, உங்களுடைய மனசையும் உங்களையும் புரிஞ்சிக்கக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விதத்தில் சங்கடப்படுத்தவங்களாக தான் இருப்பாங்க. நான் வண்டி ஓட்டினா தான் வண்டி போகும்னு கிடையாது, நீங்கள் வண்டி ஓட்டினா கூட வண்டி போகும், அதனால் குடும்ப பொறுப்பை நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னாலும் அதுவும் அவங்களால முடியாது. அப்போது நம்மளுடைய எண்ணம் சிந்தனையிலையும் நம்மளை இருக்க விட மாட்டாங்க, அவங்களுடைய எண்ண சிந்தனையிலையும் நம்மளை போக விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சங்கடமான சூழலால் நிறையா மிதுன ராசி நண்பர்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே இந்த சூரிய பகவான் 10வது பாவகத்துக்கு போய் சுக்கிரனோட சேர்ந்திருக்க தருணத்தில் நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்து நான் என் மனைவி விவாகரத்து பண்ணணும், இல்லை என் கணவனை விவாகரத்தை பண்ணணும் அப்படின்ற மனநிலைக்கு நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. உங்களை சார்ந்தவங்க தான் அது செய்திருப்பாங்க. நீங்களும் அதுக்காக நீங்கள் காலை பிடிச்சிக்கிட்டா கூட அவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த பிரிவினைகள் இருக்காமல் இருக்காது. பிரிவினைகள் நிறைய நண்பர்களுக்கு இருக்கும். ஓகே, விதி இதுதான் அப்படின்ட்டு தான் அடுத்த இடத்துக்கு மறுமணமோ அல்லது இலைமறைவாக காய்மறைவாக ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக இருப்பீங்களே தவிர மனசார ஒரு தப்பான பாதையில் போகக்கூடிய இடத்துல இந்த மிதுன ராசி நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கூட ஒரு பதிவு ஒன்று நான் போட்டேன், ரகசிய வாழ்க்கை அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று போட்டேன். அதனால் இந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான தருணமாக வரக்கூடிய மார்ச் மாதம் இருக்கும். புத்திரஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே மிதுனராசி நண்பர்களுக்கு பெருசாக புத்திர பாக்கியத்தில் தடைகள்லாம் இருக்காது. அப்படியும் ஒரு சிலருக்கு தடைகள் இருக்குன்னா இந்த நேரமானது அந்த தடைகள் சரிப்படுத்திவிடும். அதுபோக 6வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கிறார். அப்போது அந்த பகைகள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும், மன அழுத்தம் நீங்கும், நிம்மதி சந்தோஷத்துக்கு குறைச்சல் இருக்காது வரக்கூடிய மார்ச் மாதம். 7வது பாவகத்துக்கு அதிபதி திருமண ஸ்தானாதிபதி 12வது பாவகத்தில் இருக்கிறார். ஒரு சில நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குரு சந்திரனுடைய சாரத்தில் இருக்கிறதுனாலையும், சந்திரன் குருவுடைய சாரம் மாத பிறப்பே புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சந்திரன் இருக்கார். அப்போ சந்திரனும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை, இந்த ஒரு அமைப்புகளால் ஒரு சில நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகும். அதுபோக 8 கிரகம் சனி 9வது பாவகத்தில் இருக்கிறார். நான் முதலையே சொன்னனுங்க, முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் இருந்தால் நிறைவாக இருக்கும். ஜீவசமாதி ஆனவங்களுடைய அனுகிரகங்கள் வேணும், தயவு செய்து அதை எடுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதமானது மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதம்ன்றதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட என் கணக்குக்கு ஒரு 95% மிதுனராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் மிகப்பெரிய மாற்றத்தை தரதான் போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன். நான் யாருடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு பலன் சொல்லலை. இந்த மாதம் பிறக்கப்பட்டக்கூடிய தருணம், இந்த மாதத்தில் வந்த கிரக அமைப்புகளும் இதை கொண்டு தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறேனுங்க. ஆனாலும் இது கிட்டத்தட்ட 80-85% பொருந்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.